அந்த தண்டேல் ஃபில்ம் வந்து ஆக்சுவலி கர்ணா வந்து ரெட்ரோவில் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ இருந்தே அவர் ஷூட்டிங் போயிட்டுருக்கும் போதே வந்து ஈ டோல்ட் அபவுட் திஸ் ஃபில்ம். ஃப்ரம் தட் டைம் இட் சவுண்டட் வெரி எக்ஸைட்டிங் ஃபார் மீ பிகாஸ் த ஃபில்ம் ஹேஸ் அ வெரி குட் டிரெக்டர். அவர் சந்துவோட ப்ரீவியஸ் ஃபில்ம்ஸ்லாம் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபில்ம்ஸ் அண்ட் வெரி கிரேட் ஆக்டர்ஸ். நாகச்சைத்தன்யா சார் அண்ட் சாய்பல்லவி மேடம் பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க அமரனில், சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி செட்டப் இன் அ வெரி யூனிக் ஸ்பேஸ். அண்ட் கர்ணா வந்து நிறையா ட்ராவல் பண்ணிலாம் ஷூட் பண்ணாங்க சொன்னப்போ அந்த ஓவரால் அந்த ஸ்டோரி நடக்க போகிற அந்த பிளாட் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இட் கிரியேட்ஸ் மோர் இன்ட்ரெஸ்ட். அண்ட் டிஎஸ்பி சாரோட சாங்ஸ்லாம் எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ஆல் த வெரி பெஸ்ட் டு த டீம் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் கர்ணா. இட்ஸ் அ கிரேட் டேலண்ட் அண்ட் கிரேட் ஆக்டர். நான் காமெடி மட்டும் இல்லை, ஹீ கேன் புல் ஆஃப் எனி கேரக்டர்ஸ். ஸோ அவருக்கு வந்து தெலுங்குல வந்து ஐ திங்க் திஸ் ஃபில்ம் வில் ஓப்பன் மோர் பிக் டோர்ஸ் நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல் த பெஸ்ட் டு த என்டையர் டீம். ஐ எம் எக்ஸைட்டட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம் அண்ட் ஆல்சோ நரேன் சார். அவர் வந்து பீட்ஸாலேருந்து ஒர்க் வித் ஹிம் அண்ட் ஸோ நைஸ் டு see him also in the film and all the very best to the entire team. Alluran sir, director and the entire crew. இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும். Thank you. நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான நானே வந்து இப்போது சேயோட ஒரு படம் பண்ணேன். நான் ஆஃப்டர் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கழிச்சு திரும்ப சே இப்போ தான் பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பிகாஸ் அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பயங்கரமாக இருக்கும், ரொம்ப சூஸியாக இருக்கும். 2 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரொம்ப உங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த ஜானர் ரொம்ப புதுசான ஒரு ஜானர். இது வந்து எனக்கு கருணா சொன்னார், இது கிட்டத்தட்ட உண்மை சம்பவத்தை அடிப்படையில் வந்து பண்ண படம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. இது எடுக்கும் போதே தெரியுது, இது ட்ரெய்லர் பார்க்கும் போதே இந்த ஷார்ட்ஸு இந்த கடலில் போய் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதெல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், த ஹோல் டீமுக்கு, அல்லூரன் சாருக்கு, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரிய ஃபேன் சாய்பல்லவி மேடம். நான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க, நிறைய டைரக்டர்ஸ் உங்கள் ஃபேன்ஸ் தான் நினைக்கிறேன் நான். அவ்வளோ நல்லா பண்ணுறீங்க. ஸோ வெரி ஹாப்பி தட் நீங்கள் இந்த ஹிட் பேர் மறுபடியும் வந்து சேர்ந்து ஒரு படம் பண்ணுறதே வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இஸ் லைக் அ ஃபேமிலி டு மீ அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு திரும்ப இந்த காம்பினேஷன் பார்க்குறதுக்கு. இது வந்து பார்க்கும்போதே ஒரு பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜி தருது. So I just wish you guys all the very best, the whole team all the very best. அதே மாதிரி டிஎஸ்பி வந்து நாங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஒன்றா வெட்டியாக சுற்றிட்டு இருந்தோம். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண டைம். அப்போ தான் வந்து மியூசிக் வந்து ஸ்டார்ட் பண்ணி இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் இப்போ தான் ஃபேமஸாக இருக்குது. நான் சொல்கிறது 90ஸ்லேயே வந்து இண்டிபெண்ட் ஆல்பம்ஸ்லாம் வந்து தேவி, எஸ்பி சரண், எங்கள் கேங் இருக்குது, ஒரு பெரிய கேங், ஒரு மியூசிக் கேங் இருக்குது. ஸோ அந்த டைம்லேருந்தே வந்து டிஎஸ்பி நாங்கள்லாம் வந்து அப்பவும் என்னை பாட சேர்த்துக்க மாட்டாங்க, என்னடா அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க மாட்டாங்க. பட் அப்போலேருந்து எனக்கு டிஎஸ்பி தெரியும். ஸோ இஸ் லைக் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் தான் சொல்லணும். ஏன்னோ அவ்வளோ வருஷம் ஓல்ட் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். ஸோ எல்லாரையுமே சேர்த்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இஸ் ராக்கிங் all over the world and I just wish all the very best to you. And director sir ஓட பழைய படங்கள் கார்த்திகேயா எல்லாமே பார்த்துருக்கேன். உங்களுடைய 2 படம் சேர்த்து பண்ணியிருக்காரு அவரோட 3rd film. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் திஸ். ஏன்னா அவரோட ஜானர்ஸும் அப்படி தான் இருக்கும், எல்லாம் வேறு ஜானர்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவருக்கு, உங்கள் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதோட எங்களுடைய கருணாகரனை நீங்கள் அங்கே கொண்டு போய் இது வந்து இவ்வளோ பெரிய புண்ணியம் உங்களுக்கு கிடச்சிருக்குன்றது போது எங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர் வந்து நீங்கள் தெலுங்குல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சே பற்றி சொல்லணும். சே இஸ் லைக் a wonderful actor to work with, very dedicated. ரொம்ப கஷ்டப்படுவார் அவர் வந்து அது நல்லா தமிழ் பேசக்கூடிய ஒருத்தர். அதனால் வந்து ரொம்ப ஈஸியாக தமிழ் டைரக்டர்ஸ்க்கெலாம் வந்து அவர்கிட்ட போய் ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கதை சொல்லணும் அப்படின்னு சொன்னால் வந்து ரொம்ப ஈஸியாக அவர்கிட்ட நாங்கள் வேலை வாங்கிடலாம். ஆனால்
ரொம்ப மெனக்கிடுவாங்க, ரொம்ப ரொம்ப மெனக்கிடுவாங்க அவங்க தெலுங்கு. எங்களுக்கு ரொம்ப ஆசை திரும்ப ஒன்று பண்ணோம், ஆனால் அது ஒழுங்காக தெலுங்கு படமாக பண்ணணும், அது 2 கேட்டானா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி எப்போவுமே சொல்லுவோம் நாங்கள். ஸோ 2 பேருமே சேர்ந்து திரும்ப பண்ணணும்னு சொல்லி ரொம்ப ஆசை. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் யூ. ஏன்னா அவ்வளோ பெரிய லெகசி, அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்து அது ஒரு துளி கூட வந்து அவர் என்றைக்குமே வந்து அது காட்டிக்கிட்டதே கிடையாது. அவர் ரொம்ப சிம்பிளாக வெரி hats off to you, man. I mean, for your humbleness, for your simplicity and everything. I just want to wish this film goes places and take you guys there and no looking back. அந்த மாதிரி இந்த படம் அமையணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை. தேங்க்ஸ் ஃபார் காலிங் மீ. அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டைரக்டர். 2 பேர் கூட திரும்ப ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ சொல்லிடுறேன் சார், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களுக்கு இருக்காது தெரியல, எனக்கு இருக்குது. But I just want to wish the whole Thandel team all the very best and என்னை அழைத்து பேச வைத்ததுக்கு நன்றி. அப்புறம் ஏன்னா வந்து ரொம்ப எஸ்ஆர் பிரபுலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு படம் பார்த்து வாங்கி இங்கே ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸியான ஆள் கிடையாது. அவரே வந்து இந்த படத்தை வந்து ஒரு படத்தை வந்து அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி வாங்கி, ஏன்னா அவர் சொன்னார் இப்போ எப்படி சாய் பல்லவி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் அவங்க கரெக்டாக, ஏன்னா நீங்களும் ஒரு வாட்டி சொன்னீங்க நம்ம ஒரு வாட்டி படம் பண்ணும்போது அவங்ககிட்ட ட்ரை பண்ணணும் போது அவங்க ஒத்துக்கல அந்த படத்தை பண்ணுறதுக்கு. அப்போவே நான் கொஞ்சம் வேறு ஏதாவது மாற்றிருக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் அதே மாதிரி அவருக்கும் இருக்குது. அது எஸ்ஆர் பிரபுக்கும் வந்து he will not select a film or do a film வித்தவுட் ஒரு 100% கன்விக்ஷன் இல்லாமல் வந்து அவர் படம் பண்ண மாட்டார். ஸோ அவர் பண்ணுறாருன்ற போது வந்து எங்கள் தமிழ் ஆடியன்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஓவர் த ஃபிலிம் இஸ் கான் வே அஹெட், ரொம்ப நிறைய மேலே போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அது வந்து 7ஆம் தேதி எல்லாத்தையும் பூர்த்தி செய்யும் நம்புகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சென்னை யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்கிறேன் நல்லா இருக்கேன். ஸோ வெரி குட் ஈவினிங். ஐ எம் வெரி ஹாப்பி. தண்டேல் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் படமாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். டைரக்டர் இங்கே இல்லை, கரெக்டாக சந்து மோண்டேடி சார் எங்கேயோ சென்சார் விஷயம் ஏதோ போயிருக்காரு சொன்னாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க். இந்த படத்தை பற்றி ஃபர்ஸ்ட் எனக்கு பேசுனது வந்து இது சந்து நோ ஐம் ட்ரைங் டு ஓ அப்படியா பார்த்தீங்களா? ஒரு மனுஷன்னா அவனை வந்து எவ்வளோ விதமாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஒன்று புரியும், ஒரு மனுஷன் இருக்கிறப்ப விட இல்லாதப்போ நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் அவனை. Anyway, Chandu sir has been working very hard for this film, so I think he's in some work. நாங்களும் அப்படி தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மிக்சிங் சுற்றிட்டு இருக்கோம், நடுவில் இங்கே வந்தோம். பட் எனிவேஸ் ஃபர்ஸ்ட் வந்து தண்டேல் படத்தை பற்றி எனக்கு ஃபோன் பண்ணி பேசினது வந்து நம்ம பன்னி வாசு அண்ட் நம்ம டைரக்டர் சந்து சார். அண்ட் ஃபஸ்ட் ஒரு ஒன்லைனராக சொன்னப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு இந்த படம். அண்ட் அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து படம் முழுக்க கேரி ஆச்சு. அண்ட் வி ஆல் ரியலி தரோலி என்ஜாய்ட் மேக்கிங் அண்ட் ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபில்ம். ஸோ ஐ திங்க் உங்கள் எல்லோரும் கூட இது அவ்வளோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த கடல் வந்தாலே தமிழ்நாட்டுக்கும் சென்னைக்கும் ரொம்ப கனெக்ட் ஆகிடும். கடலில் பேஸ் பண்ண ஸ்டோரி எதுவும் இருந்தாலும் அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் அந்த மாதிரி இந்த படம் கூட ஐ திங்க் இட் வில் பிகம் ஒன் ஆஃப் தோஸ் ஃபில்ம்ஸ் விச் வில் பி வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட்ஸ் அப்படின்னு நான் நம்புகிறேன். And then thanks to Arvind uncle. Uncle, you have always been a great support and his family to us, of course. என்ன சின்ன பையிலேருந்து அவருக்கு தெரியும். அந்த மாதிரி he's always a music lover and a talent lover. So thanks for producing this film, uncle. It's a great movie to be on board. And Chai, my dearest brother and my dearest friend, you have done a fantabulous job. I think நான் ஃபர்ஸ்ட் வந்து நாக சைத்தன்யாவை வந்து இதில் பார்த்தப்போ, ஈவன் இந்த போஸ்டர் பார்த்தப்போ நான் வந்து பயங்கர த்ரில் ஆகிட்டேன். ஐ மீன் த வே ஹி பில்ட் இஸ் பாடி அண்ட் த வே ஹி வாஸ் லுக்கிங் இஸ் லைக் இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ ஹி ரியலி ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் திஸ் அண்ட் இட்ஸ் ஷோயிங் இன் த ஃபில்ம் Chai, and you have done a great job. ஸோ நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக கைத்தட்டி ரசிக்க போகிறீங்க. அண்ட் சாய் பல்லவி, அவன் சாய் பல்லவி பற்றி பேசணும், அவங்க பேர் சொன்னாலே போதும், அதுக்கப்புறம் எதுவும் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக எல்லாரும் சொல்லிட்டாங்க. மணிரத்னம் சாரே சாய் பல்லவி ஃபேனு சொல்லும்போது நம்ம எல்லாம் என்ன சொல்கிறது? பட் எனிவே சாய் பல்லவி ஹவ் டன் அ ஃபென்டாபுலஸ் ஜாப் ஆஸ் ஆல்வேஸ் அண்ட் ஐம் ஆல்சோ ஒன் ஆஃப் யுவர் பிகெஸ்ட் ஃபேன்ஸ் அண்ட் எஸ்பெஷலி ஐம் எ ஃபேன் ஆஃப் ஹர் டான்ஸ். அண்ட் நிறைய வாட்டி அவங்களுக்கும் சொல்லியிருக்கேன், நான் பல பேருக்கு சொல்லியிருக்கேன். அண்ட் இதுலேயும் எல்லா பாட்டிலையும் பார்ப்பேன், டான்ஸ் வருதா இல்லையான்னு இப்போ தேடிட்டே இருப்பேன். அதில் நல்ல அந்த ஸ்டோரியிலேருந்து வெளியே போகாமலே அந்த பாடலுக்குள்ளே என்ன வேணுமோ அதை வச்சு இருந்து அதுலேயும் ரொம்ப அழகாக சாய் பல்லவியோட டான்ஸ் மூமெண்ட்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்க.
பியூட்டிஃபுல்லாக கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. ஸோ த விஷுவல்ஸ் ஆர் ஸோ குட் அண்ட் த ஸ்டோரி இஸ் ஸோ டச்சிங் அண்ட் ஐ திங்க் யூல் ஆல் ஹாவ் அ கிரேட் டைம் வாட்சிங் திஸ் ஃபில்ம். அண்ட் I would like to thank another dear brother, Karthi sir, for being kind enough to attend this function and cheering for us. Thank you, sir. We are always family. And Venkat Prabhu brother, thank you so much for all those lovely words. Sir, Karthi Suraj sir, thanks to you. And sir, நீங்கள் வந்து கலக்கிட்டீங்க. அவருக்கு வந்து தெலுங்கில் பயங்கர ஓப்பனிங் சொன்னீங்களே கருணாகரன் சாருக்கு. நாங்களே வந்து த்ரில் ஆகிட்டோம். உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்தது இந்த படத்தில். உங்கள் கேரக்டர் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. த வே த கேரக்டர் ஸ்டார்ட்ஸ் அண்ட் த வே இட் வைண்ட்ஸ் அப், இட்ஸ் பியூட்டிஃபுல்லி knitted into the story and I think it's going to take you places through the hearts of Telugu people as well from this movie. You've done a great job, sir. Thank you so much. Thank you so much. And Viveka sir, ஒரு நில்லுங்க, எல்லோரும் ஒரு ஜோராக கை தட்டுங்க. ஏன்னா நான் வந்து லிரிசிஸ்க்கு எப்பயுமே அவ்வளோ வேல்யூ கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் ரைட்டர்ஸ் சன். எங்கள் அப்பா சத்யமூர்த்தி சார் வாஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ரைட்டர்ஸ் ஃப்ரம் தெலுங்கு இண்டஸ்ட்ரி அண்ட் ஆல்சோ லிரிசிஸ்ட். ஏன்னா நம்ம என்ன தான் பாடல் அழகாக டியூன் போட்டாலும் அந்த பாடலுக்கு அட்ரஸ் முகவரி வந்து பல்லவி தான். சாய் பல்லவி இல்லை, நான் சொல்கிறது பாட்டோட பல்லவி. ஓகே, ஸோ பல்லவி தான். அந்த பல்லவி தான் வந்து இந்த பாட்டு என்னன்னு சொல்லும். அது வரைக்கும் அது தனனா டிடிடின் டிடின்னு தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டியூனுக்கு உயிர் கொடுத்து அதுக்கு ஒரு அட்ரஸ் கொடுக்குற ஒவ்வொரு லிரிசிஸ்ட்டுக்கும் நம்ம கை தட்டியே ஆகணும். ஆமாம், மறுபடியும் தட்டலாம். ஸோ அந்த மாதிரி என் கூட எப்பயுமே ஒரு ஃபேமிலியாக, ஒரு பிரதராக, ஒரு நாலேஜ் உள்ள, ஒரு பயங்கரமான நாலேஜ் உள்ள, ஒரு சில டைம்ஸ் குருன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் நிறைய டவுட்ஸ் அவர்கிட்ட கேட்பேன். ஸோ நிறைய தமிழ் பற்றி, லிட்ரேச்சர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விவேகா சருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இங்கே. அண்ட் இந்த பாட்டு மட்டும் இல்லை, புஷ்பா 2 அண்ட் ஃபர்ஸ்ட்லேருந்து நிறைய கந்தசாமி நிறைய பாடல்கள் அவர் வந்து எக்ஸ்டர்னல் லிரிக்ஸ் எழுதி அதுக்கு அழகு சேர்த்து கொடுத்துருக்காரு. அண்ட் அதே போல் தண்டேல் பாட்டு வந்து அப்படியே எந்த டியூன் எடுத்தாலும் எந்த பாஷையில் போனால் அந்த பாஷையில் இருக்கிற மாதிரி நான் எப்பயுமே ட்ரை பண்ணுவேன். அதுக்கு எனக்கு உதவியாக நின்ன விவேகா சருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் டு ஆல் தி சீஃப் கெஸ்ட். And thank you to one and all. Please watch the movie on 7th Feb and I hope you'll all love it. Thank you guys. Thank you. இல்லை சார், வில்லங்கமாலாம் எதுவும் கேட்கல சார். அதாவது இப்போல்லாம் யாரும் வந்து பார்ட்டி பண்ண போகிறதுக்காக காசு, இல்லை சாப்பிட போகிறதுக்காக ரெஸ்டாரண்ட்க்கு அப்படிலாம் வந்து செலவு பண்ணுறதில்ல. எல்லா பசங்களும் காசை சேர்த்து வச்சு கான்சர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹைதராபாத்ல அவ்வளோ பெரிய பிக்கெஸ்ட் கான்சர்ட் அது. பீப்புள் என்ஜாய்ட் ஸோ மச். அந்த மாதிரி ஒரு வைப் வந்து எங்களுக்கும் வேணாமா? எப்போ சென்னையில் சொல்லிட்டு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் ஏதோ பயங்கரமான கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணுவீங்களா சார்? யா, கண்டிப்பாங்க. சென்னையில் we are coming up with a huge concert. சார் அவங்க கேட்டாங்க, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு இல்லை யா, we just had a huge concert in Hyderabad. And this month we are doing it in Feb we are doing it in Vizag, then in Bangalore, then we are coming to Chennai by May or June. So yes. கண்டிப்பாக வாங்க, எல்லாரும் ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம். அதுக்கு தான் நாங்கள் வெயிட்டிங். நீங்கள் ஊன்னு மட்டும் சொல்லுங்க, நாங்கள் வந்துடுறோம். தேங்க்யூ ஸோ மச் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ். ஒரு 2 லைன் பாட முடியுமா ப்ளீஸ்? லைட்டா அந்த ராக் ஸ்டார் வைப்ஸை ஃபீல் பண்ணோம்ல நாங்கள். விவேக சார் வாங்க. வாங்க சார். நீங்கள் தான் சார் அவருக்கு ஜோடி, எப்போ வந்தாலும் ஸ்டேஜில் வாங்க. ஒரு வரி சொல்லுங்க, லிரிக்ஸ் சொல்லுங்க. அப்புறம் காத்துல ஆடுற கற்பூரம் போல கண்ணே நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க, நான் பாட்டு பாடுறேன். நீங்க வரிகள் சொல்லுங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு வந்தாலே தடுமாறுவேன். இது எப்படின்னா இந்த லிரிக்ஸ் மியூசிக் டிஸ்கஷன் மாதிரி. சொல்லுங்க, நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க சார், நான் பாடுறேன். ஓபன் பண்ணுங்க, ஃபோன் தானே சார். என்ன சார் ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு, எழுதி வைக்கிற ஸ்லேட் மாதிரி வச்சிருக்காரு. அவர் எழுதுற லிரிக்ஸ் 10 எழுத்து பெரிய போன வச்சிருக்காரு. சார் சீரியஸ் சொல்லுங்க சார். சரியா போச்சு. ரொம்ப நேரமா ஸ்க்ரால் பண்ணிருக்காரு. ப்ரோகிராம் லாக் கூட சார். சீரியஸ் சொல்லுங்க. சரி, லிரிக் இல்ல. எனிவே தட் இஸ் சாங், பட் பியூட்டிஃபுல்லாக எழுதிருக்காரு. காத்துல ஆடுற கற்பூரம் போல, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும் இப்போதைக்கு. மற்றது அப்புறமா பாடிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.